வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுடனான பிரச்சனைகளில் மத்தியஸ்தம் எதையும் இந்தியா ஏற்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரிடம் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடனான பிரச்சனைகளில் மத்தியஸ்தம் எதையும் இந்தியா ஏற்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரிடம் உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கனடாவில் அந்நாட்டு பிரதமரை சந்தித்த போது இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் மாடி தோட்டம் குறித்த என் வீடு என் நலம் திட்டத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பேரிடர் சம்பவங்களின் போது மருத்துவ உதவிகளை உடனுக்குடன் வழங்குவதற்கான பீஷம் உபகரண பெட்டகங்களின் பயன்பாடு புதுச்சேரி ஜிப்மரில் இன்று தொடக்கி வைக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுடனான பிரச்சனைகளில் மூன்றாவது தரப்பினரின் மத்தியஸ்தம் எதையும் இந்தியா ஏற்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிடம் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபருடன் தொலைபேசி மூலம் உரையாடல் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேரம் மற்றும் ராணுவ நடவடிக்கை நிறுத்துவதில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமெரிக்க மூலமான மத்தியஸ்தம் குறித்து எந்த நிலையிலும் பேசப்படவில்லை என்று பிரதமர் தெளிவுபட தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கை நிறுத்துவது பற்றி பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லிக்கும் இஸ்லாமாபாத்திற்கும் இடையே ஏற்கனவே உள்ள ராணுவ ரீதியிலான வழிகளில் பாகிஸ்தானிய வேண்டுகோளின் பேரில் நேரடியாக நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டையை தானே தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் மீண்டும் மீண்டும் கூறி வருவதை இந்தியா ஏற்கனவே மறுத்துள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இக்கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. தீவிரவாத தாக்குதல்களை இந்தியா இனி நிழலித்தமாக அன்றி போராகவே எடுத்துக் கொள்ளும் என்பதையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த தொலைபேசி உரையாடலின் போது மீண்டும் வலியுறுத்தியதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கனடாவில் G7 உச்சி மாநாட்டு நிகழ்வுகளுக்கிடையே அமெரிக்க அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திப்பதாக இருந்த போதிலும் அமெரிக்க அதிபர் முன்கூட்டியே தாயகம் திரும்ப நேர்ந்ததால் சந்திப்பு திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. இந்தியாவில் கனடா தூதரகத்தையும் கனடாவில் இந்திய தூதரகத்தையும் மீண்டும் நிறுவ இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் G7 உச்சி மாநாட்டு நிகழ்வுகளுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியுடன் நடத்திய இருதரப்பு சந்திப்பின் போது இந்தியா கனடா உறவுகளின் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். வர்த்தகம், போக்குவரத்து இணைப்பு உள்ளிட்ட துறைகளில் உயர்நிலை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. தூய எரிசக்தி, டிஜிட்டல் வசதிகள், உயர்கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் எதிர்கால ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 11வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது. இந்திய பாரம்பரிய மரபுகளில் ஒன்றான யோகா தற்போது உலக இயக்கமாக மேம்பட்டுள்ளது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. யோகாவின் வரலாறு தொன்மையான இந்திய கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றிய வரலாறாகும். சிந்து சரஸ்வதி பள்ளத்தாக்கின் பழங்கால கலாச்சாரத்தில் தோன்றிய யோகக்கலை ஆன்மாவை உணர்வதற்கான சீரான பாதையாக படிப்படியாக வளர்ச்சியடைந்துள்ளது. பௌத்த மதத்தின் வளர்ச்சி காலத்தில் கிமு 500ஆம் ஆண்டு வாக்கில் யோகா தோன்றியதாக நீண்ட காலமாக அறிஞர்கள் கருதி வருகின்ற போதிலும் சிந்து சரஸ்வதி பள்ளத்தாக்கு நாகரிகம் பற்றிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் யோகா இன்னும் பழமையானது என்பதையே வெளிப்படுத்தியுள்ளன. காலப்போக்கில் யோகக்கலை வேதங்கள் உபநிஷதங்களில் இருந்து பதஞ்சலி யோக சூத்திரம் வரை வளமான தனிக்கலையாக வளர்ச்சியடைந்துள்ளது. மகாபாரதத்தில் யோகா குறித்து பல ஆழமான குறிப்புகள் காணப்படுகின்றன. 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் சுவாமி விவேகானந்தர், BKS ஐயங்கார் போன்ற மாபெரும் குருமார்களால் யோக கலை பாரம்பரிய மரபு என்பதிலிருந்து அனைவருக்குமான உலக கலையாக பரிணமித்தது. 2014ஆம் ஆண்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா பொதுப் பேரவையில் உரையாற்றி ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாட வேண்டும் என முன்மொழிந்தார். இந்த உத்தேசம் உறுப்பு நாடுகளின் ஏகோபித்த ஆதரவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு 11வது சர்வதேச யோகா தினம் மனித குலத்தின் ஒற்றுமை மற்றும் நலவாழ்வை குறிக்கும் வகையில் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற மைய கருத்து அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. ஒருவர் எந்த மதம், இனம் அல்லது நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் யோகா பயில்வதால் ஆரோக்கியமான, மேம்பட்ட, சமநிலையுடன் கூடிய அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒன்றை பெற முடியும் என்பதே இதன் பொருளாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வீட்டு அளவில் மாடித்தோட்டம் அமைப்பதை ஊக்குவிப்பதற்கான என் வீடு என் நலம் திட்டத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து
5,000 ரூபாய் மதிப்பிலான 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 200 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். நகர மையத்தினால் விவசாய நிலமும் உணவு உற்பத்தியும் குறைந்து வரும் நிலையில் முருங்கை, மிளகாய், தக்காளி போன்றவை வீட்டிலேயே பயிரிட மாடித்தோட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் 6,000 விவசாயிகளுக்கு சோலார் மின் உற்பத்தி வசதிகளை வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். வீடுகளில் சோலார் பொருத்த மக்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் மேலும் கூறுகையில், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்பதில் நம்முடைய அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற நிலையிலே இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது சொன்னார். நம்முடைய அரசு எல்லா துறைகளிலும் கவனம் செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. புதுச்சேரியினுடைய வளர்ச்சியை கருத்தில் எடுத்துக்கொண்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றது. நல்ல கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அரசு படித்த பிள்ளைங்களுக்கு 10% எல்லா கல்லூரியும் கொடுக்க போறோம். சிறந்த புதுச்சேரி வளர்ச்சி இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்றது. அதற்கு மத்திய அரசு அதிக நிதியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்திய அரசு மனமார்ந்த நன்றி. சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் நிகழ்ச்சியில் பேசுகையில், இயற்கை வேளாண்மை மற்றும் இயற்கை உணவுகளை நோக்கி மக்கள் செல்வதை புதிய திட்டம் ஊக்குவிக்கும் என்றார். வேளாண் துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, அரசு செயலர் திரு நெடுஞ்செழியன், தோட்டக்கலை இணை இயக்குநர் திரு சண்முகவேலு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். வயிற்றுப்போக்கு நோயை தடுப்பது குறித்து புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் திலாஸ்பேட் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு 5 வயதுக்கு வரை உள்ள குழந்தைகளுக்கு ORS பாக்கெட்டுகள் மற்றும் ஜிங்க் மாத்திரைகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு AKD ஆறுமுகம், திரு ரமேஷ், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் மற்றும் இதர அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனை அடிப்படையில் வயிற்றுப்போக்கு நோய்க்கு எதிராக 2 மாத கால பிரச்சார இயக்கம் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரியில் இவ்வாண்டு இந்த இயக்கத்தின் கீழ் 5 வயதிற்குட்பட்ட 74,390 குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். பேரிடர் சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை உடனுக்குடன் வழங்க தேவையான மருத்துவ உபகரணங்களை உள்ளடக்கியதாக முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள பீஷம் அவசரகால மருத்துவ உதவி பெட்டகங்களின் பயன்பாடு புதுச்சேரி ஜிப்மரில் தொடக்கி வைக்கப்பட்டது. போர்க்கள தேவைகளுக்கான அவசரகால மருத்துவ உதவி திட்டத்தின் வழிமுறைகளை ஒட்டி தயாரிக்கப்பட்டுள்ள பெட்டகத்தின் பயன்பாடு குறித்து முன்னாள் தலைமை ராணுவ அறுவை சிகிச்சை அதிகாரி டாக்டர் தன்மை ராய் உள்ளிட்ட அதிகாரிகள் செயல் விளக்கம் செய்து காட்டினர். மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில அரசின் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன், இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலா 20 கிலோ எடை கொண்ட பீஷம் மருத்துவ உதவி பெட்டகங்களை பேரிடர் பகுதிகளுக்கு உடனுக்குடன் எளிதாக எடுத்துச் செல்ல முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கலாம் என்றும், இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும் நிலையில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மத்திய ராஜஸ்தான் பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தற்போது நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் ஜார்க்கண்ட் வழியாக நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்திய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணி 4 நாடுகளுக்கு இடையிலான போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக இன்று பெங்களூரில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளது. AS ஹிண்டால் தலைமையிலான இந்த அணி போட்டித் தொடரின் தொடக்க நாளான வரும் 21ஆம் தேதி ஜெர்மனி அணியுடன் மோத உள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டி வரும் 22ஆம் தேதியும், ஸ்பெயின் அணிக்கு எதிரான போட்டி 24ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் காலியாக இருந்த பணியிடங்களை நிரப்ப மத்திய அரசு கடந்த 11 ஆண்டுகளில் உறுதியான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 11 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அரசு மேற்கொண்ட நிர்வாக சீர்திருத்தங்களால் அரசு நிர்வாகத்தில் மட்டுமன்றி அதற்கு அப்பாலும் முக்கிய தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மூலம் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். தேசிய அளவில் அண்மையில் நடைபெற்ற விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் இயக்கத்தின் போது முன்னெப்போதும் இல்லாத அளவில் மொத்தம் 1,43,000 கிராமங்களைச் சேர்ந்த 13.4 கோடி விவசாயிகள் அதிகாரிகளை சந்தித்து வேளாண் ஆராய்ச்சி, விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டு தகவல்கள் எடுத்துக் கூறியதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுடனான பிரச்சனைகளில் மத்தியஸ்தம் எதையும் இந்தியா ஏற்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரிடம் உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கனடாவில் அந்நாட்டு பிரதமரை சந்தித்த போது இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் மாடி தோட்டம் குறித்த என் வீடு என் நலம் திட்டத்தை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்து தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கினார்.
பேரிடர் சம்பவங்களின் போது மருத்துவ உதவிகளை உடனுக்குடன் வழங்குவதற்கான பீஷம் உபகரண பெட்டகங்களின் பயன்பாடு புதுச்சேரி ஜிப்மரில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.